தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வாஸ்து சரியில்லாத வீடுகளில் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ எனர்ஜி நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த வடக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி அங்கே வந்து பிரச்சனைக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அங்கே வந்து சண்டை இருக்கும். ஏதாவது ஒரு வராத கடன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நார்த் வெஸ்ட்டு நார்த்து இதெல்லாம் ஏதோ ஒரு மரங்கள் சரௌண்டிங்கில் இருந்து ஒரு மரம் எடுத்திருப்போம். இந்த ஒவ்வொரு திசையும் ஒரு ஆர்கனை வச்சிருக்கு. வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளும், தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும், வடமேற்கு பாதிக்கப்பட்டால் காலு, டாக்டரா இருக்கட்டும், ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு என்ஜினியர், அட்வொகேட், யாரா இருந்தாலும் அந்த தொழிலுக்கு உண்டான திசைன்னு ஒன்று இருக்கும் அவங்க வீட்டில். யூஎஸ்ல வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இந்த டைமை பிடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல வந்து இந்த கோவில்ல உட்கார்ந்து நம்மளோட மனசுல எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது, நம்ம ஆத்மாவை ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை சும்மா விடுறது இல்லை. யாரெல்லாம் டாய்லெட் பாடம் நார்த் வெஸ்ட்ல போட்டிருக்கீங்களோ, டிகிரி மாறும் பொழுது அந்த டாய்லெட்டு உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்குது. வடகிழக்கு சரியா இருந்தா தானே நீங்க சரியா சிந்திப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, உங்களோட பிளான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும், இந்த வாரம் இந்த வேலையை செய்யணும், இந்த மாதம் இவ்வளவு வருமானம். இந்த மழை நீரை வந்து நம்ம வந்து சேகரிச்சு அது கூட கோமியம் மாட்டோட இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல பன்னீர் கலந்து கொஞ்சம் பட்டை பொடி, பணமோ வேலையோ இல்லை ஒரு ஹெல்த்தோ எதுக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி உள்ள கையில வச்சு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு 48 நாட்களுக்கு பிறகு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு வாஸ்து வல்லுநர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பல கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. அதாவது உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான பல விஷயங்கள் மூலமா மக்கள் வந்து பல பயன்கள் அடைஞ்சிட்டு வராங்க. பல கேள்விகளுக்கான பதில்களை வந்து ஒவ்வொரு காணொளி வாயிலாகவும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, வாஸ்து சரியாயிடுச்சுன்னா பொதுவா என்ன மாதிரி நம்மளால உணர்ந்துக்க முடியும்? வாஸ்து சரியில்லாத வீடுகள்ல எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப எனர்ஜி நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைத்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ங்கிறது கிடைக்காது. நமக்கே தெரியும் இல்லைங்களா, இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இல்லை நடக்காதுன்னு அடிக்கடி நமக்கு தோணும். நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்தாதான் ஆனால் நமக்கு அடுத்த லெவல் நம்ம போக முடியும். ஆனால் வந்து நம்ம மனசுக்கே தெரியும் இது நடக்காதுன்னு. திரும்ப திரும்ப நடக்கலைன்னா என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். இது வந்து வாஸ்து சரியில்லாத வீட்டில். சரி, இப்போ இருப்பியல் படி ஒரு வீட்டை சரி பண்ணிட்டோம், அது இடித்து உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து வாஸ்து பாதிக்காத அளவுக்கு கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்தால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அதெல்லாம் அடிக்கடி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது போலவே நிறைய வந்து குடும்பங்களில் வந்து வடக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி அங்கே வந்து பிரச்சனைக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அங்கே வந்து சண்டை இருக்கும். பசங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, உறவுகளுக்குள்ள, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள்ள குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு 15 வாஸ்து சரி பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ் கழித்து இதை கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். குறைஞ்சிருக்கும் உண்மையிலேயே. ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு வராத கடன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நார்த் வெஸ்ட்டு நார்த்து இதெல்லாம் ஏதோ ஒரு மரங்கள் சரௌண்டிங்கில் இருந்து ஒரு மரம் எடுத்திருப்போம். எடுத்த பிறகு நிறைய இடங்களில் வந்து அந்த நம்ம கையை விட்டு போன ஒரு பொருளோ பணமோ ஒரு சொத்தோ அது எங்களுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சொத்துனா அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிட்டோம். எங்களோட நிலம் தான், அதுக்குண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸு பட்டாஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆனால் அனுபவம் மட்டும் வேறவங்க வச்சுக்கிட்டு அவங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மரத்தை எடுத்ததுனால அவங்க உடனே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. என்னென்னா, இதை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக எப்படி வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ணணுமோ கரெக்டான அதுக்கு உண்டான ஒரு லாயரை நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டோம். அவரை வச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஏன்னா வழக்கு அப்படிங்கிறது வேண்டான்னு தான் நம்ம சொல்கிறோம்.
ஆனால் வந்து நியாயமாக போய் அவங்கக்கிட்ட சண்டை போட முடியாது, போராட முடியாது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்குறத விட சட்டப்படி, சட்டம் இருக்குது இல்லைங்களா, சட்டப்படி நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது எல்லாமே இன்றைக்கி வந்து நான் வந்து சாதாரணமாக வாஸ்து பார்த்தது, நான் போய் வாஸ்து பார்த்தேன், இதெல்லாம் செய்யுங்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து அந்த ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை சரி பண்ணுனா என்ன நடக்கும், என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ கிளைண்ட்ஸு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் மிராக்கிளாக அடுத்தது இந்த வாஸ்துவில் நம்ம என்ன நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இப்போ நான் வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சேன். இது எனக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்த ஒரு வீட்டில், ரொம்ப சின்ன வீடு, அங்கே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க கவனிச்சிருக்காங்க. நம்ம ஐபிசி பக்தி சேனலில் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வடகிழக்கு பாதிக்கப்பட்ட தலை, கண், காது, மூக்கு, முகம் சார்ந்த பகுதிகள் ப்ளஸ் நாக்கு உள்பட இது எல்லா உறுப்புகளும் பாதிக்கும், வருமானம் தடைப்படும், சிந்தனைகள் வந்து சரியாக இருக்காது, இந்த மாதிரி நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனல்லே நான் சொல்லியிருக்கேன். அந்த அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு சக்திக்கு மீறின விஷயம், ரொம்ப சின்ன வீடு. அங்கே என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கில் இது ஒரு அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது. டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அந்த இடத்துல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு நாக்கில் ஒரு பிரச்சனை ஒரு 6 மந்த்ஸாக போயிட்டே இருக்குது. லோக்கல்லே ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்ருக்காங்க. பிறகு அங்கே ரொம்ப நாள் இது வந்து தீராமையே இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்பும்போது சொல்லி வரும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கார், இந்த மாதிரி உனக்கு நாக்கு முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். திடீர்னு ஒரு 35 வயசு பையனுக்கு இந்த கேள்வி கேட்டவன நாக்கு இல்லைன்னா எப்படி பேச முடியும், அவனோட வாழ்க்கையே ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அங்கே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது வாஸ்து பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டாக பேசின அந்த வீடியோவை அவங்க இயற்கை பாருங்க, அந்த வீடியோவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குது. அப்போ அந்த வீடியோவை பார்த்தோன்னா அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு செப்டிக் டேங்க், அந்த செப்டிக் டேங்க் மேலே டாய்லெட் முடிஞ்சு போச்சு. அப்போ வடகிழக்கு கெட்டு போச்சு. அப்போ அந்த இடம் வந்து வடகிழக்கு பாதித்தோடனே நாக்கு இங்கே பாதிக்கப்படுது. நாக்கு அப்படிங்கிறது அந்த வடகிழக்கில் தான் நம்ம வருதா சொல்கிறோம். இது பாதித்தது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது தென்கிழக்கு. கிழக்கு அப்படின்னா அது பெண்ணை பாதிக்கும், தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிறது ஆணை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறதுனால அந்த திசையை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்துருச்சு. ப்ளஸ் வந்து அதில் வந்து இப்போ அடுத்த லெவல் என்னென்னா, பிளட்டில் வந்து கலந்துருச்சா கலக்கலையா, வேறு ஆர்கனை இது பாதிக்குமா அப்படிங்கிற டெஸ்ட்டெல்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம், எப்படின்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டை சரி பண்ணுனா ஒருவேளை இந்த நாக்கோட போயிடுச்சு இந்த பிரச்சனைங்கிறது வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் நேரடியாக போயிருந்தேன். அங்கே போய் பார்க்கும் பொழுது உயிரிழப்பை கொடுக்கக்கூடிய பகுதின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு வெட்டுப்பட்ட வீடு. அது சின்ன வீடு, ஆனால் தென்மேற்கு வெட்டுப்பட்ட அந்த சின்ன வீடாக இருந்தாலும் எல்லா திசையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது அங்கே என்ன இப்போ அவங்க இருக்க சூழ்நிலையில் அந்த செப்டிக் டேங்கை மாற்றுவதற்கோ இடமும் கிடையாது, அங்கே இருக்கிற டாய்லெட்டையும் எடுக்க முடியாது, இந்த தென்மேற்கு வெட்டுப்பட்டதையும் கரெக்ட் பண்ண முடியாது, தென்கிழக்கில் போர்வெல்லு அதையும் சரி பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குறது? அப்போ அழகாக சொல்லியாச்சு, இங்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் பண்ண முடியாது. 99.9% நான் வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம வந்து ஒரு டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க, ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு உயிருக்கே நான் பாதுகாப்பு சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வரும். அப்போது இது வந்து இப்போ வந்து நம்ம போய் இது வந்து ஒத்தையார் அட்டையாக பிடிச்சிட்டு இருக்கிற விஷயம்லாம் வேண்டாம். அழகாக ஒரு வாடகை வீட்டுக்கு ஒரு 1500 2000 வீட்டுக்கு வாடகைக்கு சிம்பிளாக ஒரு ரூம் கூட எடுத்துங்க. உங்கள் ஊரில் இந்த அளவுக்கு வாடகைக்கே கிடைக்கும். எவ்வளவோ செலவாயிட்டுருக்கு, அதில் இது ஒரு செலவாக இருக்கட்டும், பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி கொடுத்துருக்குங்க. இப்போ வந்து எல்லா டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்துடும். நிச்சயமாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இடம் மாறியாச்சு, அந்த வீட்டை அப்படியே விட்டுருங்க. இப்போதைக்கு அதில் இப்போ நாக்குங்கிற சூழ்நிலையில் போய் வாஸ்து கரெக்ட் பண்ணிட்டுருங்க, வாஸ்து கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி அவங்கள போய் சொல்கிறது முதல் தவறு. அதை செய்வாங்கங்கிறது நம்பிக்கை கிடையாது. அதனால் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டாக அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். மாறியாச்சு, ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா,
இந்த ஒவ்வொரு திசையும் ஒரு ஆர்கனை வச்சுருக்கு. வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளும், தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும், வடமேற்கு பாதிக்கப்பட்டால் கால், ஷோல்டரு இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய விஷயங்களும், தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் முதுகு தண்டுவடம், கிட்னி இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்குது. இது மருத்துவ வாஸ்து, மெடிக்கல் வாஸ்து அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு திசையை வச்சுருக்கு. இந்த 16 பிரிவுகளும் ஒவ்வொரு ஆர்கனை வச்சுருக்கு. அப்போ எங்கே வந்து என்ன பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ப்ரிடிக்ஷன் கரெக்டாக எடுக்கணும். இதுதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம். உங்களுக்கு பணம் வரலையா, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை வந்து பணம் வரும்னு எதிர்பார்த்து தொழிலை பண்ணக்கூடாது. டாக்டராக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு என்ஜினியர், அட்வொகேட் யாராக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு உண்டான திசைன்னு ஒன்று இருக்கும் அவங்க வீட்டில். அந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பும் அங்கே இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருப்பியலில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக வீடு சரௌண்டிங்கில் என்னென்ன மேடு பள்ளங்கள் என்ன தவறுகள் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆலயம், ஒரு கோவில், அந்த கோவிலில் 24 நிமிடங்கள் 24 minutes அந்த ஆலயத்தில் அந்த குறிப்பிட்ட நாளில் அவங்க அமர்ந்து வழிபடும் போது அது மதியம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பூட்டி இருக்கிற கோவிலாக இருந்தால் இன்னொரு டைம் எடுத்து கொடுக்குறேன். அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்க அமர்ந்து வரும் பொழுது நிம்மதியாக, இங்கே நிம்மதி தான் இனி வந்து எல்லாருக்குமே அது என்னம்மா அந்த 24 நிமிஷம்? 24ங்கிறது அந்த ஒரு அந்த 2 நாள் அப்படி நம்ம வந்து நம்பர்ஸாமல் எடுக்கலாம். அது வந்து சுக்கரன் அப்படின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக யூஎஸில் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இந்த டைமை பிடிச்சிருக்காங்க. இந்த டைமில் வந்து இந்த கோவிலில் உட்கார்ந்து நிம்மதி எதுவுமே கேட்கக்கூடாது. பிளாங்காக அதாவது நம்மளோட மனசில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மாவை ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம சோல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம பண்ணுற செயல்கள் வந்து நம்ம சோலை, நம்ம ஆத்மாவை வருடி விடுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கோவப்படுறோன்னா நம்மளோட சோலை வந்து நம்ம காயப்படுத்துகிறோம். நம்ம ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா நம்மளோட சோலை வந்து நம்ம காயப்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி காயங்களை வாங்கி வாங்கி என்ன பண்ணுதுன்னா அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம சோல், நம்ம தான் ஈர்க்கிறோம். நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சோலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீ பண்ணுறோம், நிம்மதியாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா பணம் தானாக தேடி வரும். இதுதான் அட் ப்ரெசண்ட்டு எனக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதை மக்களும் பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் வாஸ்துவோட இதையும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்கம்மா. எக்ஸலண்ட் ரிசல்ட். ஒவ்வொரு நாளும் அந்த ரிசல்ட், அந்த மார்க் வந்து 60, 70 அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த இருப்பியலோட அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ரொம்ப மிராக்கிளாக இருக்குது. ஏன்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு சொல்கிறது அது வந்து ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த மனசு வேணும். அப்படின்னா இருப்பியல் சிறப்பாக இருந்தால் தான் அந்த நல்ல மனசு வரும். அற வாழ்வு வாழ முடியும். இது வந்து ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்துட்ருக்கேங்கம்மா. இந்த மாற்றங்கள் வந்து ஏற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு வாஸ்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில எவ்வளவு விதமான மாற்றங்கள்லாம் வரும். ஆமா, ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீபம் போடுங்க, 48 நாள் போடுங்க, 450 நாள் போடுங்க, 4800 நாள் போடுங்க. பேலன்ஸ் உள்ள நாளில் யார் உங்களை பாதுகாக்கிறது? உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கங்க. நீங்கள் நிம்மதியாக நிறைவாக ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை மனசாலேயோ உடலாலேயோ இல்லை தானமாவோ கொடுத்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வேலையை சிறப்பாக உங்கள் வேலை இந்த வேலை நம்ம ஆத்மார்த்தம். இப்போ நான் வாஸ்து கன்சல்ட்னா என்னோட தொழிலை பர்ஃபெக்டாக இன்னும் நான் என்ன ஆய்வு பண்ணணும், என்ன விஷயங்களை நான் இன்னும் கற்றுக்கொண்டால்தான் செதுக்க முடியும் இன்னொரு சிற்பத்தை. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கற்றுட்டு நான் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு எப்படிலாம் கொண்டு போய் இதை சேர்த்தலாம் அப்படிங்கிற கவனத்தை மட்டும் வைக்கும் பொழுது நான் போய் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரிசல்ட் வந்தால் தானாக எனக்கு பணம் வந்துரு போகுது. இதுதான் எல்லா தொழிலுக்குமே பொருந்தும். அப்போ அந்த மாதிரி நம்மளோட எண்ண மாற்றங்களை கொண்டு வர்றது தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 10 விளக்கு போடுறதுனால மட்டும் மாறிடாது. 10 விளக்கும் போடணும், மனசுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம தொழில் மேலேயும் கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு தொழிலெலாம் கிடையாதுங்க, ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண, அந்த ஒர்க் பண்ணுறத ஹாப்பியாக பண்ணுங்கள். அது சலிச்சுக்கிட்டே பண்ணாதீங்க. சலிச்சுக்கிட்டே பண்ணிங்கன்னா நீங்கள் டிகிரேட் ஆகிட்டு பண்ண அப்புறம் நான் மேலதிகாரி என்னை திட்டுறாங்க அதுக்கு என்ன விளக்கு போடணும்னு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் வேலையை செஞ்சால் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்கும். என்ன தான் செஞ்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிற பதிவுகள் நீங்கள் சரியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பதிவுகள், உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்கள் சக்கராஸ்லேருந்து போகும்போது நல்ல நபர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க. உங்கள் வாழ்க்கை
ஹாப்பியாக போகும். இது எல்லாருக்குமே பொருந்தும். இதில் என்னென்னங்கம்மா, இதெல்லாம் ஒரு நாளில் வந்துடாது. அதனால இருப்பியல் சரி பண்ணும்போது படிப்படியாக மனசில் மாற்றம் வரும். நம்மளாம் முயற்சி பண்ணிலாம் மாற்றணும்னு நினச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து நிற்காது. இது வந்து அந்த பூமியோட எனர்ஜி, பூமியோட ஆற்றல் அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது. என்ன மாதிரியான குண இயல்புகளோட ஒரு பிரச்சனைக்குரிய வாஸ்து சம்பந்தமான சிக்கல் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுடைய குண இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? வடமேற்கு இதில் வந்து அதிகமாக நான் வந்து நிறைய இடங்களில் எடுக்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட். இந்த நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை சும்மா விடுறதில்ல. இப்போ நான் நேற்றைக்கு கூட ஒரு வீடு பார்த்தேன். எப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே என்னோடய கிளைண்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் அவங்களுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க கீழெல்லாம் இறங்கி வந்துட்டு சாதாரணமாக போயிட முடியாது. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேடி அவ்வளோ சாமானியமெல்லாம் விடுறதில்ல. கடின்னு கடிச்சு துப்பிடும். இப்போ என்னாச்சுன்னா, அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க நம்ம கிளைண்ட்டு வேற ஒரு இடம் வீடு பார்த்து வீடு வாங்கறதுக்கு நேற்றுக்கு என்னை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அங்கே அந்த வீட்டை அந்த வீடே நல்லா தானே இருக்குது, ஏன் அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து வீடு வாங்குறீங்க, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லேடிக்கிட்ட என்னால் முடியல, அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசுகிறாங்க, ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி குணநலன்கள்லாம் இருக்குது. அதனால இப்போ திரும்ப இவங்க ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீட்டை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு பேங்க் லோனு, ரொம்ப பேர்டன் தான் பாவம் அவங்களுக்கு. அப்போ தான் நான் அந்த வீட்டை ஏன்னா இவங்க வீடு கரெக்ஷன் பண்ண வீட்டோட அந்த பிளானை இவங்க வீட்டுக்கு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி தான். அதை நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக அந்த இடத்துல வந்து அந்த நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது பாதிப்பில் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வடமேற்கு பாதிப்புள்ள வீடுகளில் இருக்கவங்களாம் வம்பு சண்டைக்கு போவாங்க, தேவையில்லாத வம்பு இழுப்பாங்க, கடுமையான வார்த்தைகள் பேசுவாங்க, தவறான வார்த்தைகள் பேசுவாங்க, அசிங்கமான வார்த்தைகள் பேசுவாங்க, பெண்களை இழிவுபடுத்துவாங்க. இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வீட்டோட வடமேற்கை செக் பண்ணும். எங்கள் வீடெல்லாம் நாங்கள் வாஸ்துப்படி தான் மாற்றிருக்கோம், எங்கள் வீட்டில் வந்து வடமேற்கில் நாங்கள் டாய்லெட்டு தான் பக்காவாக போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் டாய்லெட்டு நார்த் வெஸ்ட்டில் போட்டிருக்கீங்களோ, டிகிரி மாறும் பொழுது அந்த டாய்லெட்டு உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்குது. அப்போ இப்போல்லாம் கொடுக்குற புது பிளானில் நாங்கள் வந்து நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட்டே கொடுக்கறதில்ல. ஏன்னா தேவையில்லாமல் அது டிகிரி மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். நம்மக்கிட்ட பிளான் வாங்குறவங்க டிகிரி பார்த்து வாங்குறாங்க. எத்தனையோ பேர் வாஸ்து பார்க்காம நார்த் வெஸ்ட்டுனா டாய்லெட்டு, சவுத் ஈஸ்ட்டுனா கிச்சனு, சவுத் வெஸ்ட்டுனா பெட்ரூமு, வடக்கு கிழக்கில் ஜன்னல் வைக்கணும், கேண்டிலிவர் போர்ட்டிகோ போடணும், இதெல்லாம் இப்போ யூடியூப்பை பார்த்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு வீடியோ பார்த்து சர்ஜரி பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறது தான். நான் எத்தனாயிரம் வீடுகளுக்கு நான் வாஸ்து பார்க்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோ எவ்வளோ பேரோட வீடியோஸை பார்க்குறீங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்களா, ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் சொந்த வீட்டில் இருக்காங்களா, மகாலட்சுமியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் இங்கே மகாலட்சுமி மாதிரி வந்து உட்காரணும். பணவளக்கலை பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டு சைக்கிளில் வர்றதுக்கு அடையாளம் நல்ல குரு கிடையாது. அப்போ உங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்டு என்ன, அவங்க எப்படி படிப்படியே இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து இப்போ என்ன சர்ச் பண்ணுங்கள், எப்படி வந்திருக்கேன், எப்படி வளர்ச்சி இருக்குது, என்னால் எப்படி உங்களுக்கு ஒருத்தரை வளர வச்சா தான் நம்ம வளர முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி தவறான வாஸ்து அமைப்புள்ள வீடுகளில் உள்ளவர்களுக்கு தவறான எண்ணங்களே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குணங்கள் இருக்கும். இப்போ வடகிழக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறி, வடகிழக்கு கிழக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டு சோம்பேறியாக ஒரு பையன் அங்கே உட்காந்துருப்பான். அவனுக்கு 40 வயசு 45 வயசாகி கூட கல்யாணம் ஆகிருக்காது, ஒரு வேலைக்கு போயிருக்க மாட்டான். ஆனால் அதையெல்லாம் விட்டுருவோம் அந்த அம்மா. அவங்க ஹஸ்பண்டும் இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். இந்த கிழக்கு பாதிக்கப்பட்டு வடகிழக்கு பாதிக்கப்பட்டு அங்கே குடும்ப தலைவர் இருக்க மாட்டார், ஒன்றா தவறி இருப்பார், இல்லைன்னா எங்கேயாவது பிரிஞ்சிருப்பார், சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வந்து இது வாஸ்து தான் நம்மளுக்கு பாதிச்சிருக்குங்கிறது புரியாது. அவங்க வீட்டில் ஒரு 30 விளக்கு ஏற்றுவாங்க, கோவிலாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து சிந்திக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு தான் வச்சுருக்கு. வடகிழக்கு சரியாக இருந்தால் தானே நீங்கள் சரியாக சிந்திப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, உங்களோட பிளான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும், இந்த வாரம் இந்த வேலையை செய்யணும், இந்த மாதம் இவ்வளோ வருமானம், இந்த வருமானத்தில் இந்த செலவு பண்ண போகிறோம், இவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோம், அதை தங்கமாக சேவிங், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெண்டுக்கு தங்கமாக சேவிங்ஸ் பண்ணலாமா இல்லை சில்வராக சேவிங்ஸ் பண்ணலாமான்னு மூளை சரியாக வடகிழக்கு சரியாக இருந்தால் பிரெயின் அழகாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ கரெக்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை பண்ணிகிட்ருக்கு. வாஸ்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேங்க. இது நான் வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால சொல்லலை,
என்னோட வாழ்க்கையிலேயே வாஸ்து பலம் இல்லாத ஒரு வீட்டில் இருந்து அது நிறைய வாஸ்து கரெக்ஷன் கிட்டத்தட்ட 25-28 வருஷமாக நான் கரெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ரிசல்ட் எடுத்து இன்றைக்கி வந்து முழுமையாக ஒரு 100% வாஸ்து வீடு அப்படிங்கிற ஒரு வீட்டை அமைத்து அந்த இடத்துல வந்து என் குருநாதரோட ஆலோசனையோட, என் குருநாதர் இருப்பியல் வாஸ்துவின் தந்தை உயர் திரு வளையாபதி ஐயா அவங்களோட பிளானோட, அவங்களோட ஆசீர்வாதத்தோட நான் கட்டின அந்த வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ நான் நல்லா பேசிட்டு. ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த இருப்பியல் வாஸ்துபடி கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த ஏரியாவில் எங்களோட விவசாய கிணறு, எங்கள் விவசாய பூமியிலே எங்களுக்கு ஒரு கிணறு, அது ஆக்சுவலாக எங்கள் பழைய வீட்டுக்கு வந்து வடமேற்குலேருந்து எங்களுக்கு நிறைய இஷ்யூஸை கொடுத்துச்சு. ஆனால் அந்த கிணறைய பாசிட்டிவாக நெகட்டிவாக கொடுத்த கிணறை இன்றைக்கி பாசிட்டிவாக மாற்றிட்டோம். அந்த வீட்டுக்கிட்டே அந்த அங்கேயே வந்து கரெக்டாக டிகிரி பார்த்து எங்கள் வீட்டுக்கு எங்களோட சொந்த பூமியில் எங்களோட பூர்வீகத்தில் அந்த திசை எப்படி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கரெக்டாக அந்த பிளானை வச்சு போட்டு அந்த இடத்துல தூங்கும் பொழுது இவ்வளோ வார்த்தைகள் தெளிவாக வருது. அவ்வளோ அழகாக எனக்கு நானே தட்டி கொடுத்துக்கிறேன். ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ எம் பிளஸ்டு அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை எனக்கு வருதுன்னா எங்கள் வீட்டோட இருப்பியல் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி எல்லாராலையும் முடியும், யாராலையும் முடியாதுங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸு இறைவன்கிட்ட உண்டு. நம்ம கோவிலுக்கே போகிறோம், நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்து இறைவன் வந்து யார் எவ்வளோ பைசா போட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ நகை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த அருள் கிடைக்குது. அப்படி கிடையாது. நம்மளோட மனசு, நம்மளோட ஆத்மா, நம்மளோட சோலுக்கு தான் பவர் ஜாஸ்திமா. நம்ம சோலை வந்து நம்மளோட ஆத்மாவை பியூரிட்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியத்தை நம்ம நினச்ச மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் நீங்கள் இன்றைக்கி போட்டுட்டு வரணும்னு நான் நினச்சா கூட நீங்கள் போட்டுட்டு வந்து உட்காருவீங்க. அந்த மாதிரி அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு அடிக்கடி எல்லா மேனிஃபெஸ்டேஷனில் குருமார்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் இதுதான். இதை நான் சிம்பிளாக என்ன அறிவு கேட்டின மாதிரி சொல்லியிருக்கேன். பயங்கரமாக மழை சீசனாக இருக்குது. இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஆன்மீக டிப்ஸா, ஏதாவது ஒரு டிப்ஸ் ஒன்று நம்மளுக்கு சொல்லுங்கள். நிறைய சொல்லலாங்கம்மா. நிறைய பணம் மழைன்னு சொல்கிறோம். மழைக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. அந்த வெட்ட வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீருக்கு வந்து ரொம்ப சக்திகள் ஜாஸ்தி. மழை நீர் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சேகரிக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்லி வீடு கட்டும்போது கட்டுறது அது வேறு கான்செப்டு. டைரெக்டாக நம்ம பாத்திரங்கள் வச்சு பிடிச்சி அந்த தண்ணீரில் வந்து நம்ம வந்து சுவாமி நம்ம வீட்டில் விக்கிரகங்கள்லாம் வச்சுருந்தோம்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது. அது இன்னும் சொல்லப்போனால் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த தண்ணியை நம்ம வந்து சேகரித்து இந்த தண்ணி மட்டும் மற்ற எந்த வாட்டரும் எடுத்துக்காமல் இதை மட்டும் ஒரு 48 days எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்னி டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே வெளியில் வந்துட முடியும் நிச்சயமாக. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு புனிதமானதும் கூட, அவ்வளோ வந்து நமக்கு உடம்புக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியதும் கூட, இந்த கிட்னியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இது வந்து ஒரு மாற்றுமுறை மருத்துவராக அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது போலவே இந்த மழை நீரை வந்து நம்ம வந்து சேகரித்து அது கூட கோமியம் மாட்டோட இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் பன்னீர் கலந்து கொஞ்சம் பட்டை பொடி, சுருள் பட்டை இருக்கு இல்லைங்களா, அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு மணி அட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துறது. அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீடுகளில் நம்ம வியாபாரம் பண்ணுற இடங்கள்ல எல்லாம் தெளிக்கும் பொழுதும் பண மழையை கொண்டு வரும் இந்த மழை நீர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதோட கூட வந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் வந்து ஒவ்வொரு பொருள்லையுமே இந்த கிரகங்கள் இருக்குது. நவ கிரகங்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஆதிக்கம் இருக்கும். அந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு சனிக்கிழமை நாளில் அரச இலை அப்படிங்கிறத மரத்துலேருந்து பறிக்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை ஒரு நாளை தவிர மற்ற நாளில் பறிக்கக்கூடாது. மற்ற நாளில் அதை நம்ம பயன்படுத்தணுன்னா மரத்தடியில் கீழே விழுந்த இலைகளை எடுத்துக்கலாம். அந்த சனிக்கிழமையில் நம்ம வந்து இந்த அரச இலை எடுத்து அதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், ஒரு விராலி மஞ்சள், ₹1 காயின், இதை வச்சு அப்படியே கீழே இருந்து மடிக்கணும். மடித்து நம்ம வந்து அது வந்து ஒரு சிகப்பு நூலில் கட்டிட்டு கீழே இருந்து மடிக்கணும்னா எப்படிமா? இப்போ அரசு இருக்கும் அந்த நுனியில் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து மடிச்சுட்டு இதை வந்து உடனே கொண்டு போய் நம்ம வந்து கேஷ்லாம் வைக்கக்கூடாது. இதை வந்து வச்சிடணும், பூஜை ரூமில் வச்சிடணும். ஒரு பிளேட்டில் ஒரு எவர்சிலர் பயன்படுத்தக்கூடாது. வெள்ளி இருக்கலாம், இல்லைன்னா பித்தளை தட்டு, செம்பு தட்டு, இந்த மாதிரி பிளேட்டில் சின்னதாக வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு டெய்லி அதை எடுத்து வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி வந்து அதில் வந்து இப்போ எனக்கு பணம் வேணும், எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படி கேட்கக்கூடாது. எதுக்காக பணம் இப்போ ஒரு பணம் வேணும் அப்படின்னு நமக்குன்னா எதுக்காக அந்த பணம் நமக்கு?
ஏதோ ஒரு தேவைக்கு, இந்த தேவைக்காக இந்த பணம் எனக்கு வேணும், அல்லது என்னோடய சேவிங்ஸுக்காக எனக்கு இந்த பணம் வேணும், நான் ஒரு கோல்டு வாங்கணும் அதுக்காக எனக்கு கிளாரிட்டியாக கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட. இப்போ நமக்கு முன்னாடி வேணும்னு, எனக்கு பணம் வேணும்னா நான் எனக்கு எது வேணுங்கிறத உங்ககிட்ட தெளிவாக கேட்டேன்னா நீங்கள் டக்குன்னு அந்த விஷயத்தை, எனக்கு அது அவசர தேவையா, எனக்கு தேவையானதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நான் கேட்குறது என்னோடய உரிமை. இவ்வளோ பேர் கேட்குறாங்க, இவ்வளோ கோடி பேர் கேட்டால் கூட எல்லாருக்குமே ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தெளிவாக கேட்க தெரியல. பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது. கிளாரிட்டியாக இருக்கணும். ஒரே லைனில் ரொம்ப சிம்பிளாக எனக்கு இந்த தேவைக்காக இந்த பணம் வேணும் அப்படிங்கிறத, பணமோ வேலையோ இல்லை ஒரு ஹெல்த்தோ எதுக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி உள்ள கையில் வச்சு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு 48 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு 11 பேருக்கு அன்னதானம், அது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இட்லி, சட்னி, சாம்பார், தண்ணி பாட்டிலாக இருக்கலாம், அல்லது தயிர் சாதம், தண்ணி பாட்டில், ஊறுகாயோட. இந்த மாதிரி ஊறுகாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி 11 பேருக்கு கொடுத்துட்டு பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, நம்ம அதையும் சொல்லணும், எனக்கு 90 நாளில் நடக்கணும், 48 நாளில் நடக்கணும், 10 நாளில் நடக்கணும், சொல்லி வச்சு அடிக்கலாம். அப்போ அந்த மாதிரி கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அந்த நேரங்கள் அப்போல்லாம் வந்து நம்மளே பியூரிஃபை பண்ணணும். நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி இரவு தூங்குறோன்னா காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்தது, அது எதிலெல்லாம் நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து செயல்பட்டிருக்கோம், எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணி அந்த தவறை வந்து அன்னைக்கே எரேஸ் பண்ண சொல்கிறாங்க பிராணி ஹீலிங்கில். ஏன்னா அது இல்லை அப்படின்னா உங்களோட பேக் சோலார் ஃப்ளெக்ஸஸ்னு முதுகுக்கு பின்னாடி ஒரு சக்கரம் இருக்குது, அதில் போய் அது கர்மாவாக உட்காருது. அன்னன்னைக்கு ஏற்கனவே நிறைய கர்மாவை தூக்கிட்டு தான் வந்திருக்கோம் பிறவி எடுத்து. புதிய கர்மாவை ஆட் பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு தவறு செய்கிறது மனித இயல்பு. அந்த தவறை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு அதை எரேஸ் பண்ணிடுங்க. அடுத்த நாள் அந்த சூழ்நிலை, அடுத்த நாளோ ஒரு 10 நாள் கழிச்சோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அந்த ப்ரோக்ராமை கவனமாக கையாளுங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. அப்போ அதை எப்படியே வந்து ஒரு கிளாரிட்டியாக வந்து நம்ம கிளியர் பண்ணணுங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை வளர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் பணம் வளரணும் அப்படின்னா அறிவு வளரணும். அப்போ அந்த அறிவு வளரணும்னா சும்மா அறிவு வந்து செடி கொடி மாடிலாம் வளர்த்த முடியாது. பியூரிஃபிகேஷனுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணி அப்படியே சக்கராசெல்லாம் குண்டலினாலாம் எழுப்புறவங்களுக்கு மட்டுமே அல்ல, சாதாரண மனிதனுக்கும் இது செயல்படும். நம்மளோட குணநலன்களை மாற்றும்போது இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான காலகட்டம் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ இதெல்லாம் கேட்குறவங்க பிளஸ்டு தான். பலருக்கு இந்த காணொளி மிகப்பெரிய அளவில், அதாவது வாஸ்து என்றதை கடந்து அவங்களுடைய உளவியல் சார்ந்து, அதையும் சார்ந்து மருத்துவம் சார்ந்து, அதே போல் அவங்களுக்கான தேவைகள் எல்லாம், அதாவது இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் இந்த காணொளி அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இவ்வளோ விஷயத்தை பேச வச்ச இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றிங்க. நன்றிங்கம்மா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து நல்லா நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும், நம்ம வீட்டை வாஸ்துப்படி மாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்கள். இதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டை வந்து இருப்பியல் படி மாற்றிடுங்க. நிரந்தர தீர்வு. பிள்ளைங்க படிக்கலையா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வருமானம் வரலையா வர ஆரம்பிச்சிடும், நோயில் இருக்கீங்களா தெளிவாகி வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா டைரக்ட் கன்சல்டேஷனில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு இதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மாதிரி பாகுபாடோடு இருக்காதீங்க, பிரிவினை வேண்டாம். எல்லாமே சின்ன வயசில் நம்ம வந்து 4 மாடுகள் ஒன்று சேர்ந்துருந்தா எப்படி வந்து புளிய விரட்டுனுச்சு நம்ம கதை கேட்டிருக்கோம். அந்த கதையை இன்றைக்கி கொண்டு வாங்க. குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரடியாக நான் வாஸ்து கன்சல்டண்ட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்தில் இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கைக்கு வாங்க அப்படிங்கிறதான் ஆணித்தரமாக சொல்கிறேன். கூடவே இதுக்கு இந்த மாதிரி மனநிலைக்கு வரத்துக்கு சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, ஆலயங்கள், இது மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு நாளும் என்னோடய கிளைண்ட்ஸ் எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்காங்க. விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடியதே என் பணி அப்படின்னு சொல்லி துவங்கியிருக்கேன். சூப்பர் ரிசல்ட்டுங்கம்மா. பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் நம்மளோட நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.
அசல் தேன் அசந்தேன். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.